ஆனால் இது ஒரு பக்கம். விஜய் சார்பில் வெற்றி பெற்றிருக்காங்க பாருங்க, கிழக்கு மேற்கு வடக்கு எல்லா திசைகளிலும் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் அல்லவா. அவர்களில் பலர் சமூகத்தில் நலிந்த பிரிவினரை சேர்ந்தவர்கள். அவர்கள் எல்லாம் அவர்களுடைய தொகுதியிலேயே அவ்வளவாக அறியப்படாதவர்கள். விஜய் கட்சியில் சில வேட்பாளர்கள் ஓட்டுக்கு பணம் கொடுத்திருக்கலாம். ஆனால் 90% பேர் 95% பேர் என்னால் உறுதியாக சொல்ல முடியும் ஓட்டுக்கு பணம் கொடுக்க வசதியற்றவர். எங்கெல்லாம் டிஎம்கே கோட்டைன்னு சொன்னாங்களோ அங்கெல்லாம் தாவேக்கா வின் பண்ணியிருக்காங்க. இல்லை, அப்படி வின் பண்ணாங்கல்ல, அவங்கெல்லாம் அந்த தொகுதியிலேயே பரவலாக அறியப்படாதவர். கண்டிப்பா. எதற்காக நான் இதை சொல்லுகிறேன் என்றால், அங்கேயும் தாவேக்கா வெற்றி கொடி நாட்டி இருக்கிறது என்றால் விஜய் என்கிற மனிதரின் முகம், விசில் சின்னம் ஆழமாக மனதில் ஊன்றிவிட்டது. ஆகவே அவர்கள் ஓட்டளிக்கிற அன்று வேறு சிந்தனையே இல்லாமல் விஜய்க்கு ஓட்டு போட வேண்டும், விசிலுக்கு போட வேண்டும் என்ற தீர்மானத்தோடு தான் ஏராளமான வாக்காளர்கள் வாக்குச்சாவடிக்கு சென்றிருக்கிறார்கள் என்பதன் அடையாளம்தான் அந்த எளிய மனிதர்களின் வெற்றி என்று நான் பார்க்கிறேன். இப்போது தேர்தலில் வெற்றி பெற்றுவிட்ட விஜயின் பொறுப்புகள் கூடியுள்ளன.